ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூரிக்கு நம்ம பூரிக்கிழங்கு மசாலா செய்வோம் இல்லைங்களா? நம்ம உருளைக்கிழங்கே இல்லாம பூரிக்கிழங்கு மசாலா எப்படி செய்றதுதாங்க ரொம்ப ஈஸியாவும், சிம்பிளாவும், ரொம்ப குயிக்கான முறையில எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சூப்பரான பூரிக்கிழங்கு மசாலா, அது உருளைக்கிழங்கு இல்லாம எப்படி செய்றதுன்னு நம்ம வீடியோல போய் பார்க்கலாமாங்க? எப்பயும் போல தாளிக்கிறதுக்கு வானல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு கூடயே நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அதில நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா பெருசா நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வெங்காயம் அதிகமா சேர்த்து தாங்க செய்ய போறோம். பெரிய வெங்காயமா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு 3, 4 கூட எடுத்துக்கலாம். இப்ப அது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நம்ம உருளைக்கிழங்குக்கு பதிலா பெரிய வெங்காயம் தான் அதிகமா சேர்த்துட்டு, இந்த பூரிக்கிழங்கு மசாலா செய்ய போறோம். ரொம்பவும் டேஸ்ட்டா அப்படியே தாங்க இருக்கும். ரொம்பவும் நல்லாருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியா, ஒரு தக்காளிய கட் பண்ணி அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி வதக்கி விட்டுறலாம். இப்ப பாருங்க தக்காளி, வெங்காயம்லாம் நல்லாவே இது கூட வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, அதையும் ஒரு தடவ நல்லா இந்த மாரி வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, அதையும் நம்ம நல்லா இந்த மாரி வதக்கி விட்டுறலாம். பூரிக்கிழங்கு மசாலாவ பொறுத்தவரைக்கும் நல்லா மஞ்ச கலர்ல இருக்கு இல்லைங்களா? அதுக்காக தான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதிகமா போட்டுறாதீங்க. ரொம்ப மஞ்சளா இருக்கிற மாரி இருக்கும். கம்மியா போட்டுக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, தண்ணியெல்லாம் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இருக்கு இல்லைங்களா? அத ஒரு பவுல்ல சேர்த்துட்டு, 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இந்த மாரி கட்டி இல்லாம கரைச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கணும். குழம்பு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க தண்ணி சேர்த்துட்டு, நல்லா இந்த மாரி கலந்து விட்டுருங்க. குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு, நல்லா இந்த அளவுக்கு நமக்கு சூப்பரா தயாராகிடுச்சு பாருங்க. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாருங்க நல்லா சூப்பரான பூரி கிழங்கு மசாலா. ரொம்ப சிம்பிளாவும், ஈஸியாவும் உருளைக்கிழங்கே இல்லாம, சூப்பரான டேஸ்ட்ல, குயிக்கான டைம்ல எப்படி செய்றதுன்னு பார்த்தோம். கடைசியா மல்லித்தழை கொஞ்சம் தூவி, நம்ம நல்லா இந்த மாரி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிறலாங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.